இந்த பத்திரம் இவ்வளவு நாள் இங்கதான் இருந்துச்சுன்னா அதோட கடைசி பக்கம் மட்டும் எங்க போச்சு? யார் அதை மட்டும் எடுத்து மாத்தி வச்சது? இதையே இவ்வளவு நாள் இந்த பத்திரம் யார் கண்ணிலும் படல? இந்த பெட்டிக்குள்ள இந்த பத்திரம் எப்படி வந்துச்சு? அனு, என்னாச்சு அனு? ஏன் இப்படி வேர்த்திருக்கு? மேம், மீரா மேம், மேம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி. என்னாச்சு அனு? அனு, ஏன் இப்படி வேர்க்குது சொல்லு. என்னாச்சு அங்க? Thank you. குடி அனு. என்னாச்சு? ஸ்டாக் ரூம் ஏசி கொஞ்சம் சரியா வேலை செய்யல. கடைசியா ஒரு தடவை வேலை செஞ்ச இடத்த பார்க்கலான்னு அனு போயிருப்பாங்க போல. அவங்களுக்கே இந்த ஸ்டாக் ரூம்னா ரொம்ப பிடிக்கும். ஏசி இல்லாம வேர்த்திருக்குன்னு நினைக்கிறேன். மத்தபடி பயப்பட ஒன்றும் இல்ல. Are you all right, அனு? பங்கஜ் சார் எங்க? பங்கஜ் இங்க தான் இருந்தாரு. எங்க போனாருன்னு தெரியலையே. பங்கஜ் எதுக்கு தேடுறானு? இன்விடேஷன் கொடுக்கதா சார். அவரோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா மீரா மேம்? அவரோட வீட்டு அட்ரஸ் வந்து சாரி, ஐ டோன்ட் நோ அனு. ப்ளீஸ் மேம், எப்படியாவது ஒரு வீட்டு அட்ரஸ் வாங்கி கொடுங்க மேம், ப்ளீஸ் மேம். ஷியோர் அனு, நான் அவர்கிட்ட கேட்டு உனக்கு வாங்கி தரேன். என்னாச்சு சார்? நத்திங் அனு. மீரா, ஏசி ஒர்க் பண்ணலனா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? அனு, ஆர் யூ ஆல் ரைட் நவ? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். ஆனா பங்கஜ் சார் எங்க சார்? அனு, நீ வேணா இன்விடேஷனை இங்க கொடுத்துட்டு போ. நான் பங்கஜ் கிட்ட சொல்லிக்கிறேன். அவர் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாரு. ஆனா எனக்கு பங்கஜ் சார் அட்ரஸ் தான் வேணும். அனு, நீ வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. I'll just wait. இப்போ எந்த அர்ஜென்சியும் இல்ல. You just take rest அனு. நோ அனிருத், நம்ம போலாம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வாட்? பத்திரிக்கை கொடுக்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வந்த மேம். வரேன் சார்.
வரேன் மேம். ம் வரேன் சார், வரேன் மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ. வா போலாம். क्या बेटी उनके कल्याणमा शादी करने जा रही हो? बेटी உன் ஜிந்தகியில புதுசா வர்றவங்க எல்லாருமே படைச்சவ அனுப்புனவங்க தான். யா அல்லாஹ், कुछ भी सही नहीं है बेटी. நடக்கிற எதுவுமே சரியில்லை. யாரோட முகவரியை தேடுற பேட்டி? அவனை நெருங்க போறியா பேட்டி? தேடு பேட்டி, தேடு, நல்லா தேடு. நீ தேடுறவனோட முகவரி உனக்கு கிடைக்கிற போது உன் வாழ்க்கையே மாறிடும். பதிலா ஹோகா, சப் பதிலா ஹோகா. பேட்டி, படைச்சவனுக்கு தெரியும் அடுத்து நடக்க போறது. உசே சப் குச் பதா ஹை. நாம பாவப்பட்ட மனுஷங்க, நமக்கு என்ன தெரியும்? லடுக்கா, உன்னை படைச்சவன் காப்பாத்துவான். யா அல்லாஹ், அல்லாஹ். யார் அனு? என்ன பேசிட்டு போறாரு? இவர் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. எப்பவாவது இப்படி வந்து ஏதாவது சொல்லிட்டு போவாரு. குறி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஏதாவது பணம் கொடுத்துருக்கலாம், அதுக்குள்ள போயிட்டாரு. இல்ல, அவர் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு. இன்ட்ரெஸ்டிங் அனு, பட் அவர் பேசுறதா ஒன்றும் புரியல. எனக்கும் புரியல. சரி, வா போலாம். அம்மா வாங்கம்மா. நீங்க என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண வந்தது ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. அது என்னோட கடமை. என்னங்கம்மா? அனு, நாளைக்கு கல்யாணம். இன்னும் டைம் இருக்கு. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அனிருத் என்ன ரொம்ப நம்புறாருமா. அவருக்கு என்ன நம்பிக்கை துரோகம் செய்ய சொல்றீங்களா? எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கொழிக்கிற மாதிரி என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. அப்போ உன் ஆசை? நான் என்னோட கல்யாணத்தை அப்பாவோட சம்மதத்தோட தான் செய்யணும்னு நினைச்சேன். இப்ப அதனால அவருக்கு ஒரு கஷ்டம்னா என்னால சாதாரணமா அதை கடக்க முடியாதுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. எவ்வளவோ ஆசைப்படுறோம், ஆனா அது எல்லாமே நடக்குதாமா? ஒரு வகையில இந்த கஷ்டத்துக்கு நானும் தாம்மா காரணம். சரிம்மா, இனிமே இதெல்லாம் பேசி என்ன நடக்க போகுது?
அந்த மகமாயி என்ன நினைச்சிருக்காளோ அதுதான் நடக்கும். அந்த தாய் தான் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். இனிமே நம்ம கையில எதுவும் இல்லை. நான் வரேங்க. ரொம்ப நன்றிங்க. வாங்க. வணக்கம்மா. ரம்யா, அனுக்கு நாளைக்கு காலைல கல்யாணம். சூர்யா சார் ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா சும்மாவே இருக்காரு. சூர்யா சார் ஏன் இப்படி இருக்காரு ரம்யா? ஆமா சம்பத், அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மாத்த முடியும். ஆனா ஆனா என்ன ஆனா? உடனே மாத்த வேண்டியதானே? கல்யாணத்தை நிறுத்தாதது மட்டும் இல்ல, அவரே முன்ன நின்று எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அனு ரொம்ப பாவம் ரம்யா. சூர்யா சாரும் பாவம் தாண்டா. அவர் சுப்பு அங்கிளுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம இப்படி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காரு. சரி, அவர் தான் சத்தியம் அது இதுன்னு போகட்டும். இந்த அனுக்கு என்னாச்சு? அழுது ரகலை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம்ல? டேய், சுப்பு அங்கிளுக்கு சூர்யா சார் யாரோ? அவரே சுப்பு அங்கிள் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சத்தியம் செஞ்சு அந்த சத்தியத்தை அவர் காப்பாத்திட்டு இருக்காரு. அப்புறம் அனுவால என்னடா செய்ய முடியும்? எல்லாத்தையும் விட அனுவுக்கு அவங்க அப்பானா அவ்வளவு உயிர். அனு அவ அப்பாவுக்காக என்ன வேணா செய்வா சம்பத். ஆமா ரம்யா, அனு கேரக்டரும் அதான். நீ அனுவோட கேரக்டரை பாக்குற, நான் சூர்யா சாரோட கேரக்டரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். தான் லவ் பண்ண பொண்ணாவே இருந்தாலும் தான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாரு தெரியுமா? நிஜமாவே கிரேட்டா. ரம்யா, எனக்கு ஒரு ஐடியா. பேசாம அனுவோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா என்ன? மெதுவா பேசுறா, யாராவது கேட்டு போறாங்க. சரி சரி, வா நம்ம 2 பேரும் மொட்டை மாடி போய் பேசலாம். ஏய் நில்லுங்க. 2 பேரும் இப்ப எங்க போறீங்க? அனுவை பார்க்க. நீங்க ஒன்னும் அனுவ பார்க்க போக வேண்டாம். அங்க போய் 7 எழுத்து விட்டு வந்துடாதீங்க. இந்த கல்யாணமா நல்லபடியா நடக்கட்டும். ஐயோ இல்லம்மா, நாங்க அனு வீட்டுக்கு போல மொட்டை மாடிக்கு தான் போறோம். வா சம்பத். வரத்த இதுங்க 2 அதுக்கு மொட்டை மாடிக்கு போதுங்க. என்னவோ பண்ணி தொலைக்கிட்டோம். ரம்யா, சூர்யா சார் தான் சுப்பங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. நாம வேணா பங்கஜி சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் கேட்கலாம்ல? டேய், அவரால முடிஞ்சிருந்தா அவர் இவ்ளோ நேரம் சும்மா இருந்திருப்பாரா? ஏதாவது செஞ்சு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாரா? ஆமால ரம்யா, சூப்பர் ஐடியா. பேசாம நம்ம அனிருத்துக்கிட்டே பேசிட்டா என்ன? என்னடா சொல்ற? ஆமா ரம்யா, நம்மளே நேரா அனிருத்தை மீட் பண்ணி சூர்யா சார் அனு விஷயத்த சொல்லிடலாம். ஆனா சூர்யா சார் என்கிட்ட சொன்னாருடா, அனு அனிருத் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம பாத்துக்கோன்னு. அது மீறி எப்படா நம்ம இதை செய்யறது? நீ என்ன ரம்யா திடீர்னு ரொம்ப நல்லவள் ஆயிட்ட? சரி, அவரு உன்கிட்ட தானே சொன்னாரு, என்கிட்ட சொல்லலையே. அப்ப நான் பேசிட்டா? இப்படி ஒரு ஐடியாவை நான் யோசிக்கவே இல்லடா. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம யோசிச்சு செய்யலாம் சம்பத், இல்லனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல ரம்யா, நமக்கு அதுக்கு டைமும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான், புரியுதா? நான் முடிவு பண்ணிட்டேன் ரம்யா, என்ன ஆனாலும் சரி நான் அனிருத்து கிட்ட பேசதான் போறேன். அனிருத்து நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, குடு. நான் எதுவும் பண்ணல, எல்லாம் இந்த ரம்யா தான். என்ன பண்றீங்க 2 பேரும்? ரம்யா, உனக்கு என்ன பைத்தியமா? அவன் தான் ஏதோ சொல்றானா, நீ கூட சேர்ந்து இப்படி எல்லாம் செய்வியா? அனிருத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எங்க அப்பா கிட்ட சொன்னா அந்த அவமானத்தை எங்க அப்பா எப்படி தாங்கிப்பாரு? தான் பொண்ணு பத்தி 3வது மனுஷன் சொல்லிதான் அவர் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார்னு யோசிச்சு பாத்தியா? இன்னொரு தடவை எங்க அப்பா என் கல்யாண விஷயத்துல தோத்துட்டாருன்னா அவர் மனசு எவ்வளவு பாடுபடும்னு எனக்கு தான் தெரியும். அவர் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது ரம்யா. அப்படித்தான் சூர்யா சாரோட எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா அந்த கல்யாணமே எனக்கு தேவையில்லை ரம்யா. என்னால எங்க அப்பா அவமானப்படுறதை எப்பவும் தாங்கிக்க முடியாது. ஆனா அனு, சூர்யா சார் இல்லாம உன்னால எப்படி லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருக்க முடியும்? என்னோட சந்தோஷம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல சம்பத். சூர்யா சாரோட சந்தோஷமே இந்த கல்யாணம் நடக்கிறதுல தான் இருக்கு.
இது அவரே சொன்ன பிறகு அவரோட சந்தோஷத்துக்காக எதையும் செய்யலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த கல்யாணம் நடக்கட்டும். ரம்யா சம்பத் விட்டுருங்க. இனிமே நீங்க இதுல தலையிடாதீங்க. புரியுதுடி, ஆனா மனசுதான் கிடந்து அடிச்சுக்குதுடி அனு. ரம்யா, இந்த கல்யாணத்தால நான் உயிரா நினைக்கிற 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஒன்னு எங்க அப்பா, இன்னொன்னு சூர்யா சார். ஒரு பொண்ணா எங்க அப்பாவோட ஆசைய நான் நிறைவேற்ற போறேன். நான் லவ் பண்ண சூர்யா சாருக்காக என்னோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நீங்க தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கல்யாணத்தை நிறுத்த எதுவும் செய்யாதீங்க. இது ஏன் மேல சத்தியம். பங்கஜ் சார் எங்க? அவரோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா மீரா மேம்? இவ்வளவு நேரம் இப்படியே நிப்ப சூர்யா? இந்த ஒரு ராத்திரி என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ராத்திரி பங்கஜ். விடிஞ்சா நான் என்னோடது நினைச்சிட்டு இருந்தது எதுவுமே என்னோடது இல்ல பங்கஜ். நீயே தான் உன்னை இந்த நிலைமைக்கு இழுத்துட்டு போன சூர்யா. இனிமே நடந்ததை பத்தி பேசி ஒண்ணுமே ஆக போறதில்ல. என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல பங்கஜ். நான் அணுகிட்ட என் காதல சொல்ல போனப்போ நீ அதை சொல்ல விடாம தடுத்த. அப்போ எல்லா பிரச்சனைக்கு நான் தான் காரணம் சொல்றியா? யார் காரணமா இருந்தாலும் இனிமே அவனும் எனக்கு இல்ல. இனிமே அவளை நினைக்கிறது கூட தப்பு. என்ன ஒரு மோசமான வாழ்க்கை. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூட முடியல. இவ்வளவு பணம், சொத்து, புகழ் எல்லாமே இருந்து என்னால அணுவையை கூட கூட்டிட்டு வர முடியல. சூர்யா, முதல்ல நீ தூங்கு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு பங்கஜ். என் வாழ்க்கையோட வசந்தம், சந்தோஷம் என்னை விட்டு போயாச்சு. நான் இனிமே நடப்பின மட்டும்தான். அனு என்கிட்ட லவ் சொன்னப்பெல்லாம் நான் அதை கேட்காத மாதிரி நடிச்சேன். அவங்க வீட்டுல நான் போய் பேசுறேன்னு சொன்னப்ப அவ வேண்டான்னு சொன்னா. அவ பேசுங்கன்னு சொன்னப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? ஏன்டா வாழ்க்கை என்னை இப்படி ஓட ஓட துரத்துது? புஷ்பா, இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிற? டைம் ஆகுது. கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட அனு நம்ம கூட இருக்க மாட்டாளா? அக்கா, ஹனிமூன் எங்க போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை ஹனிமூன் வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து நேரா ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்கன்னா இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. அதுதான் நல்லது. கரெக்டா சொல்றா பரவா. எடுத்து வைனா எடுத்து வை, அவ்வளவுதானே. எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன் சுப்பு, நீ டென்ஷன் ஆகாத. பூர்ணி, அந்த வத்தல் பொடி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நீ எதையும் மறக்காம அந்த பேக்ல எடுத்து வச்சிரு. சரிக்கா, நான் எடுத்து வச்சிடுறேன். எல்லாம் அங்கேயே கிடைக்குதா? மாப்பிள்ளா போய் சொல்லிட்டாரு. எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு போய்? என்ன இருந்தாலும் வீட்ல செஞ்ச மாதிரி வருமா சுப்பு? நீ சொல்றது கரெக்ட் தான் பூர்ணி. அத்தான், எதுக்கும் அதெல்லாம் எடுத்து அணுக்கு வச்சிரு. நமக்கு வேணும்னா நம்ம இங்க வாங்கிக்கலாம். சரிங்க அத்தான். உன் புருஷனோட முதல் எழுத்து என்ன அனு? சு